ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான சர்வே நடத்தினாங்க. உலகத்துல எந்த நாடு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 147 நாடுல இந்தியா 118வது இடம் பிடிச்சிருக்கு. அதாவது நமக்கு முன்னாடி இருக்க சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூடான், உக்ரைன் இந்த நாடுகள் எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கு. அவர்கள் சந்தோஷமா இருக்காங்க. இந்தியா பெரிய லெவல்ல சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். அதே மாதிரியே உலக நாடுகள் மத்தியில இந்தியா வந்து 3வது முக்கியமான எக்கனாமி நாடா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்றாங்க. அப்படின்னா இந்தியா 3வது இடத்துக்கு போனாலும் அங்க இருக்க மக்கள் வந்து சந்தோஷமா இல்லையா, நாடு மட்டும்தான் டெவலப் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி எழுந்திருக்கு. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ரீசன்ட் டைம்ல அமெரிக்காவினுடைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு முக்கியமான நிறுவனம்னா வெல்பீயிங் ரிசர்ச் சென்டரும் அதே மாதிரியே இண்டிபெண்டன்ட் எடிட்டோரியல் போர்ட் இவர்கள் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. உலகத்துல மொத்தம் 147 நாடுகள்ல சர்வே எடுக்கிறாங்க. ஆக்சுவலா யாரு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, எந்த நாடு வந்து ரொம்ப அன்ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே நடத்துறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 0ல இருந்து 10 பாயிண்ட் எடுக்கணும். ஆக்சுவலா 10 பாயிண்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் உலகத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது வந்து நிறைய டேட்டா வச்சுதான் முடிவெடுக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல இந்தியா வந்து 147 இடத்துல 118வது இடம் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா இந்தியாவினுடைய ஸ்கோர் பார்த்தா ஜஸ்ட் 4.3 மட்டும்தான் இருக்கு. ஆனா சைனா வந்து 60வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரியே பின்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலயும் கிட்டத்தட்ட 7.1 பாயிண்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரியே டென்மார்க் வந்து செகண்ட் பிளேஸும், ஐஸ்லாந்து வந்து 3வது பிளேஸும், ஸ்வீடன் வந்து 4வது பிளேஸ் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல என்ன ஒரு நமக்கு ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்னா, பாலஸ்தீனம்ல எவ்வளவு மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே இந்தியாவுக்கு முன்னாடி இருக்காங்க. அதே மாதிரியே நமக்கு அருகில் இருக்க நாடு பாகிஸ்தான், அங்க எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவர்கள் சந்தோஷமா இருக்காங்க. பங்களாதேஷ் சந்தோஷமா இருக்காங்க. நம்மள சுத்தி இருக்க நேபாள், பூடான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே நம்மளை விட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய நாடு, 140 கோடி மக்கள் தொகை இருக்கு. இங்க வந்து இந்தியா கூடிய விரைவில் நம்ம வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆக போறோம், 3வது எக்கனாமி நாடா டெவலப் ஆக போறோம். இந்த மாதிரி பல விஷயம் வந்து உலக நாடுகள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா சந்திராயன் 3 வந்து சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் கொண்டு வர போறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உலக நாடு மத்தியில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வந்து இந்தியா கொடுத்தாலும், ஆனா இங்க இருக்க மக்கள் வந்து யாருமே அதிகமா சந்தோஷமா இல்ல. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இந்த டேட்டா வந்து எதை வச்சு முக்கியமா 5 பாயிண்ட் வச்சுதான் இவங்க டிசைட் பண்றாங்க. அதாவது அங்க வந்து மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமான அவங்க லைஃப் வந்து முன்னேறாங்களா, இல்ல வந்து அவங்களுக்கு சொசைட்டில ஏதாவது சப்போர்ட் இருக்கா, ஏதாவது இஷ்யூனா எல்லாம் சப்போர்ட் பண்ண வர்றாங்களா, இல்ல அவங்களுடைய லைஃப் சூஸ் பண்றதுக்கு எல்லாமே சுதந்திரமா வாழ்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்ல வந்து அவங்க ஏதாவது தாராளமா வேற ஏதாவது பொருள் கொடுக்கறது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்ல வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய ஊழல் நடக்குதா, மக்கள் நிறைய ஊழல் பண்றாங்களா, இந்த மாதிரி 5 விஷயத்தை வச்சுதான் இந்த பாயிண்டே வந்து டிசைட் பண்றாங்க. ஆனா இந்தியாவுல இந்த 5மே இப்பவுமே சிரமமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஆரோக்கியமான ஆயுள் காலம். ஆக்சுவலா ஒரு மனுஷன் வந்து இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்தியாவில் இருக்காங்கன்னா எல்லாருமே அடிக்கடி வந்து நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் போற நிலைமை தான் இப்பவும் போயிட்டு இருக்கு. அதனால மக்கள் வந்து யாருமே வந்து நிம்மதியா இருக்க கிடையாது. அதுக்கு காரணம் டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் ஃபுட்ல வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ற காரணத்தினால லைஃப் ஸ்டைல் அப்படியே டோட்டலா மாறுது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு 60 வயசு அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்துட்டே இருக்கு. இதனால வந்து மக்கள் இந்த விஷயத்துல ஹெல்த் விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா கிடையாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை சமூக ஆதரவு. ஆக்சுவலா சொசைட்டில நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா சொசைட்டி வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது நம்முடைய பேட் டைம்ல எல்லாரும் கண்டினியூவா பிளேம் பண்றாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா லைஃபோ நம்மளுடைய பேஷனையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ அதாவது சூஸ் பண்றதுக்கு இங்க ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 60ல இருந்து 70% வந்து கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லலாம். அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா மத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற நிறைய பிரச்சனை வந்து இங்க போயிட்டு இருக்கு. அதனால 10 வந்து மேக்சிமம் வந்து அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்றாங்க. அங்கேயும் இந்திய மக்கள் நிம்மதியா கிடையாது. அதே மாதிரியே அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை தாராள மனப்பான்மை.
ஆக்சுவலா திடீர்னு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அல்லது அர்ஜென்டா மணி வேணும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால உடனடியா நம்மளால அமௌண்ட் கொடுக்க முடியுதான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த பிளேஸ்ல இந்தியா வந்து 57வது இடத்துல இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே நம்ம பப்ளிக்கா வந்து ஒரு பர்ஸ்ல வந்து ஒரு 2 lakhs 3 lakhs வந்து இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து நம்ம எடுத்து போலீஸ் கிட்ட குடுக்கிறோமா இல்ல வந்து கவர்மெண்ட் குடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அது வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட 57வது இடத்துல இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஊழல். இந்தியால ஊழல் மட்டும்தான் இங்க வந்து எல்லா மக்கள் மனசுலயும் ஊறிட்டு இருக்கு. ஆக்சுவலா கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாருமே கிட்டத்தட்ட ரீசெண்ட் டைம்ல ஒரு சர்வே நடத்துறாங்க. அதுல யாரு வந்து மக்கள் வந்து அதிகமா ஊழல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, எமர்ஜென்சியா ஏதாவது ஒரு பொருள் தேவை, ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து உடனடியா காசு கொடுக்கிறோம். அதுக்கு வந்து ப்ராசஸிங் டைம் வந்து 5 to 6 daysனா அந்த 5 to 6 days வந்து நம்ம விடுறது கிடையாது. அந்த மாதிரி ரீசன்னால ஊழல் வந்து தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 55% பேர் வந்து மக்கள் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்குன்னா அதை வந்து எமர்ஜென்சியா வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்கு. இந்த 5 ரீசன் மட்டும்தான் இந்தியாவை பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரியே நம்ம இவ்வளவு விஷயம் இந்தியா வந்து நம்ம நெகட்டிவா பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்தியா வந்து ரீசெண்ட் டைம்ல ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்தாங்க. அதுவும் பர்டிகுலரா IMF வந்து என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து 2015 இருந்து 2025 10 வருஷத்துல பெரிய லெவல்ல டெவலப் ஆயிடுச்சு. இந்தியாவினுடைய பொருளாதாரம் கண்ட மேனிக்கு வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா 2015 இந்தியாவினுடைய டேட்டா வந்து ஜஸ்ட் $2.1 trillion மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா 2025 $4.3 trillion அளவுக்கு மாறி இருக்கு. இது வந்து கூடிய விரைவில் ஜப்பானுடைய அந்த டேட்டாவையும் பீட் பண்ணிடும், ஜெர்மனியுடைய ஜிடிபி 2 ஜிடிபியை பீட் பண்ணி இந்தியா வந்து 3வது முக்கியமான பொருளாதார நாடு மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல எப்படிப்பா இந்திய மக்கள் யாருமே சந்தோஷமா கிடையாது, அப்புறம் எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்க முக்கியமான பிசினஸ் மேன், அதுவும் பர்டிகுலரா அதானி அம்பானி இவர்கள் மட்டும்தான் 40% ஜிடிபில பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அதனால அவங்க வந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இங்க இருக்க இந்திய மக்கள் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, இந்தியாவில் இன்னும் வறுமையில கிட்டத்தட்ட 7 to 8% பேர் இருக்காங்க. அதே மாதிரியே இந்தியால வேலையின்மை அப்படிங்கிறது 35 வயசுக்குள்ள இன்னுமே 8 to 9% மக்கள் வந்து இன்னும் வேலை இல்லாம சிக்கி தவிக்கிறாங்க. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கேபிட்டா பெர் ஜிடிபி. ஆக்சுவலா ஜிடிபில இருந்து ஆவரேஜ் பண்ணி ஒருத்தங்களோட சேலரி வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 2 to 3 லட்சம் வருது. ஆக்சுவலா நம்ம வருஷத்துக்கு அவ்வளவு சம்பளமா வாங்குறோம். இங்க பாதி மக்கள் வந்து வருஷத்துக்கு 1 to 1.5 லட்சம் கூட வாங்க முடியாம ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பாதி பேர் வந்து வேலையே இல்லாம இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா ஜிடிபி அளவு பார்த்தா பெரிய அளவு டெவலப் ஆன மாதிரி தான் காட்டும். ஆனா இந்தியாவுல இன்னும் சிக்கல் தான் தவிக்குது. அதுவும் பர்டிகுலரா டெல்லி மாதிரி ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஒரு சுத்தமான ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு தான் அந்த டெல்லியே போயிட்டு இருக்கு. அதாவது அதுக்கு காரணம் வந்து அங்க அதிகமான காற்று மாசுபாடு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்குதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, ரோட்ல போனாலும் சரி, சிக்னலையும் சரி, அதிகமான பெக்கர்ஸ் வந்து அதிகமாயிட்டே வர்றாங்க. அதுக்கு காரணம் அவர்களுக்கு வேலை இல்ல, கரெக்டான வந்து உதவி இல்லாம அவங்க பெத்தவங்க விட்டுட்டு போறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்க காரணத்தினால இந்திய மக்கள் இன்னைக்கும் சந்தோஷமா இல்ல. கவர்மெண்ட் மட்டும்தான் பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை சொல்லணும் அப்படின்னா, இந்தியா வந்து பெரிய லெவல்ல 5G அளவுக்கு ஜியோ வந்து டெவலப் ஆயிட்டுன்னு சொன்னாலும் இன்னும் 70 மில்லியன் மக்கள், கரெக்டா சொல்லணும்னா 70 கோடி மக்களுக்கு இன்டர்நெட் வந்து இன்னைக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஆக்சுவலா சவுத் இந்தியாவில் வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்காங்க. ஆனா நார்த் இந்தியால இப்ப வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கா இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் தெரியும். இந்தியால இது வரைக்கும் 70 கோடி மக்களுக்கு மேல இன்டர்நெட் கிடையாம இன்னும் சிக்கி தவிக்கிறாங்க. ஆக்சுவலா சவுத் இந்தியால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சாலும் நார்த் இந்தியால ரொம்ப பேடான சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இந்தியால வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு வந்து இப்பெல்லாம் கட்டிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கு கவர்மெண்ட் வந்து அதிகமான ஸ்பெண்ட் பண்ணுத வழிய இங்க மக்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு அங்க வந்து இலவசத்தை கொடுத்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் காரணமா தொடர்ந்து வந்து நம்ம நாடு வந்து நம்ம நாட்டினுடைய மிகவும் கீழ்த்தட்டு மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருமே ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை.
பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.